இதை தாண்டி பிரதமர் சொன்னார், இன்னைக்கு உலகம் முழுக்க என்னுடைய முதல் வேலை, முக்கியமான வேலை என்னன்னா தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் உலகம் முழுவதும் எடுத்துச் செல்வது என்னுடைய முக்கியமான வேலையாக வைத்திருக்கின்றேன் என்று சொன்னார். பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்தில் செங்கோலை வைத்திருக்கின்றோம். திருக்குறளை உலகம் முழுவதும் எடுத்துட்டு போறோம். தம்பி இங்க நின்றுட்டு இருக்கார். இப்பதான் காசி தமிழ் சங்கத்துக்கு உங்க ஊர்ல போயிட்டு வந்த ஒரு தம்பி வரும்போது சொல்றாங்க, நான் காசி தமிழ் சங்கமத்துக்கு போயிட்டு வந்தேன். தமிழ்நாட்டிலிருந்து 2500 சகோதர சகோதரிகளை காசிக்கு அழைத்து சென்று காசியிலே தமிழுக்காக விழா எடுக்கின்றார். சௌராஷ்டிர தமிழ் சங்கம் நடத்துகின்றார். திமுக யாராச்சும் மோடி ஐயா மேல குற்றச்சாட்டு வைக்க வேண்டும் என்றால், மோடி அவர்கள் ஹிந்தியை திணிக்கின்றார் என்கின்ற குற்றச்சாட்டு வைக்க கூடாது. மோடி ஐயா இந்தியா முழுவதும் தமிழை திணிக்கிறார் குற்றச்சாட்டு வைக்க. தமிழை படிக்கிறார், திருக்குறளை படிக்கிறார், கம்பராமாயணத்தை படிக்கிறார், யாதும் ஊரே யாவரும் கேளீர் எங்க போய் பேசுறாருன்னா ஐநா சபையில பேசுறார். இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மனிதர், நம்முடைய கலாச்சாரத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு தலைவர். நீங்க திமுக காரங்க இருக்கிறான், இவங்களும் தான் தமிழை வளர்த்தி இருக்கிறாங்க. நீங்க அடுத்த முறை திமுக அமைச்சர் எம்எல்ஏ வந்தா 10 திருக்குறளை சொல்லுங்க மட்டும் கேளு. 70 வருஷமா நம்முடைய தாய்மொழியை வச்சு வச்சு அரசியலை ஓட்டிட்டீங்களே, ஒரு 10 திருக்குறளை பிழை இல்லாம சொல்லுங்கன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க, தெரிச்சு ஓடிடுவாங்க. ஆனா நீங்க கேட்டா கேட்காதீங்க, தொகுதி பக்கம் அவங்க வரணும். இந்த கேள்வி கேட்டா தொகுதி பக்கம் வராம ஓடிடுவாங்க. இவர்கள் தமிழை வளர்த்ததும் நாம் பார்த்தோம். பாரத பிரதமர் அவர்கள் நம்முடைய தாய்மொழியை வளர்ப்பதையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனால் சகோதர சகோதரிகளை, எந்த காரணத்திற்கும் கூட திமுக சொல்லுகின்ற எந்த பொய்க்கும் கூட நீங்கள் செவி சாய்க்காமல் 2024 பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்த 400 எம்பிக்களை தாண்டி நம்முடைய பிரதமர் அவர்கள் வரும் பொழுது அதில் 39 எம்பிக்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எம்பிக்கள் வர வேண்டும் என்பதையும் சொல்லி, ஐயா வரும்பொழுது பெரிய ஐயா இருக்கிறார். மின்சார கட்டணத்தை திமுக காரங்க ஆட்சியில 6 பைசால இருந்து 8 பைசா உயர்த்திய பொழுது இந்த பகுதியில சுட்டுக் கொல்லப்பட்டு இறந்தவர்கள் இந்த பகுதியில் இருக்காங்க. பெருமாநல்லூர்ல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா அங்கிருந்து வரிசையா இருக்கிறாங்க. அதிலே ஆத்தூரை சார்ந்த நம்முடைய விவசாய பெருமக்கள் இருக்கிறாங்க. பாருங்க, இவங்க எல்லாம் விவசாயிகளுடைய தோழன் என்று சொல்லுகின்றால், அதுவும் கூட ஆத்தூர்ல இன்னைக்கு அவங்களுக்கு நினைவு கம்பம் வைத்திருக்கின்றோம். அதுவும் திமுகவுடைய கோரமான ஆட்சி நடந்திருக்கு. சுதந்திர போராட்டத்திற்கு பாடுபட்டதுல ஆத்தூர்ல இருந்து ஏகப்பட்ட பேர் பாடுபட்டிருக்கிறாங்க. ஏகப்பட்ட பேர் சுதந்திர போராட்டத்திற்கு பாடுபட்ட ஒரு பெரிய பட்டியலே ஆத்தூர்ல இருக்கு. ஆத்தூர் எப்பொழுதும் கூட தேசியத்தின் பக்கம், எப்பொழுதும் கூட ஆன்மீகத்தின் பக்கம். இந்த முறை தேசியமும் ஆன்மீகமும் இருக்கக்கூடிய நரேந்திர மோடியின் பக்கம் ஆத்தூர் இருக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. இந்த அற்புதமான யாத்திரையை, ஒரு சிறந்த ஒரு யாத்திரையை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்டத்தினுடைய தலைவர், அருமை தலைவர் சண்முகநாதன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, நன்றிகளை தெரிவித்து, பெருங்கோட்டத்தினுடைய பொறுப்பாளர் முன்னாள் எம்பியாக இருக்கக்கூடிய அண்ணன் KP ராமலிங்கம் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, மாநிலத்தினுடைய துணைத் தலைவராக நம்முடைய சட்டப்பேரவை முன்னாள் துணை சபாநாயகராக இருந்து நம்மிடம் அற்புதமாக பேசியிருக்கக்கூடிய அண்ணன் VP துரைசாமி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, மாவட்ட பார்வையாளர் அண்ணன் அண்ணாதுரை அவர்கள், முன்னாள் மாவட்ட தலைவர்கள் மகாலிங்கம் அவர்கள், ஜெயானந்த் அவர்கள், மருத்துவப்பணியினுடைய மாநில தலைவராக இருந்து மிக அற்புதமாக தமிழகம் முழுவதுமே மருத்துவத்தை ஒரு சேவையாக செய்யக்கூடிய டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, மாவட்ட பொதுச் செயலாளர் ராஜா அவர்கள், மிக மிக முக்கியமாக இன்னைக்கு திமுக கட்சியினுடைய சின்னம், திமுக கட்சியினுடைய சின்னம் உதயசூரியன். உங்களுக்கு தெரியும், அந்த உதயசூரியன் சின்னம் யார் கொண்டு வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும்னா, இங்க இருக்கக்கூடிய அண்ணன் ஏஜி சம்பத் அவர்களுடைய ஏஜி சம்பத்தன் இருக்கிறாங்க. நம்முடைய கட்சியினுடைய துணைத் தலைவர், முன்னாள் MLA, திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நம்ம பக்கம் வந்தாங்க. அவருடைய தந்தையார் கொண்டு வந்ததுதான் உதயசூரியன் சின்னம். அது இன்னர்வில் பாட்டியா இருந்தது. அதன் பிறகு உதயசூரியன் சின்னமே இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக கடன் வாங்கி அந்த சின்னத்தை எடுத்திருக்கின்றார். அந்த சின்னத்தை கொடுத்த தலைவருடைய மகன் இன்னைக்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியிலே மூத்த தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஏஜி சம்பத் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, மாவட்ட பொதுச் செயலாளர் ராஜா அவர்களுக்கு, மாவட்ட துணை செயலாளர் சத்தியமூர்த்தி அவர்களுக்கு, மகளிர் அணியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் ஹரி ஜெயசித்ரா அவர்களுக்கு, கூட்டுறவு பிரிவினுடைய மாநில செயலாளர் ராமமூர்த்தி அவர்களுக்கு, கல்வியாளர் பிரிவினுடைய மாநில செயலாளர் மாரிமுத்து அவர்களுக்கு, அமைப்பு சாரா பிரிவினுடைய மாநில செயலாளர் செல்லமுத்து அவர்களுக்கு, தருமதள பிரிவினுடைய மாவட்ட தலைவர் சபரி செல்வன் அவர்களுக்கு, குறிப்பாக நம்முடைய ஒன்றிய தலைவர்கள் ஆத்தூர் நகர் மிகச் சிறப்பாக பணி செய்யக்கூடிய அண்ணன் சபரிராஜன் அவர்களுக்கு, நரசிங்கபுரத்தினுடைய ஒன்றிய தலைவர் சுதாகர் அவர்களுக்கு,
ஆத்தூர் கிழக்கண்ணன் செல்வகுமார் அவர்களுக்கு, ஆத்தூர் மேற்கு பெரியண்ணன் அவர்களுக்கு, பெத்தநாயக்கன் பாளையம் தெற்கு ராஜேந்திரன் அவர்களுக்கு, பெத்தநாயக்கம்பாளையம் வடக்கு ரமேஷ்குமார் வர்மா அவர்களுக்கு, இந்த சட்டமன்றத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் ராஜா அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு நன்றிகளை தெரிவித்து, ஐஜேகே கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் நம் பக்கம் வந்திருக்காங்க. மாநில மாணவர் அணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய பார்த்திபன் ஐயா அவர்கள், பாரிவேந்தர் ஐயா அவருடைய ஊர் இங்க தாங்க இருக்கு, 2 கிலோமீட்டர் அவருடைய ஊர் இருக்கு. தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக கடுமையாக பாடுபடக்கூடிய ஒரு பற்ற ஒரு தலைவர். அவருடைய கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய கட்சி நண்பர்கள் சில குறிப்புகளை கொடுத்திருக்காங்க. அண்ணே, இந்த போலீஸ்காரங்க என் வீட்டுல இந்த கொடி கம்பத்தி எல்லாம் பிடிங்கிட்டாங்கன்னா என் மேல எஃப்ஐஆர் எல்லாம் போட்டிருக்காங்க. நம்முடைய சகோதரர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அண்ணா, நம்முடைய கட்சி வளர்கின்ற நேரத்தில் சோதனைகளை சந்திக்க வேண்டும். இந்த சோதனைகள் எல்லாம் ஒரு காலத்திலே நாம் சாதனையாக மாற்றுவதற்கு ஒருவரும் கூட கடுமையாக இங்கே பணியாற்ற வேண்டும். காவல்துறை பற்றி உங்களுக்கு தெரியும். நல்லவர்கள் இருக்கிறாங்க, நல்லவர்கள் இல்லாதவர்கள் இருக்கிறாங்க. ஆட்சியினுடைய ஆட்சியாளர்கள் பேச்சை கேட்காதவங்க இருக்கிறாங்க, ஆட்சியாளர் பேச்சை முழுவதும் கேட்பவங்க இருக்கிறாங்க. அதனால் காக்கி சட்டை எப்பொழுதும் கூட கலங்கப்படுத்தக்கூடாது என்கின்ற ஒரு நேர்கோட்டு பாதையிலே செல்லக்கூடிய மனிதன் நான். இன்னைக்கு காவல்துறையினுடைய செயல்பாடு தமிழகத்துல ஒருதலை பட்சமா போயிட்டு இருக்குது. அது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றுமானாலும் கூட திமுகவுடைய கரைவேட்டி நம்ம கூட இருந்தா தான் நியாயம் கிடைக்கும் என்கின்ற அளவுக்கு தமிழகத்தினுடைய காவல்துறையினுடைய செயல்பாடு இருக்கு. பிக் பாக்கெட் திறனை விட்டுறாங்க, வழிப்பறி கொள்ளையின விட்டுறாங்க, பொம்பளைங்க சகோதரிகள் கழுத்துல இருக்கக்கூடிய செயினை பிடிக்கிட்டு வரணும் விட்டுறாங்க. ஆனா பிஜேபி காரங்க கொடியேற்றா உங்க வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. அதுக்கு ஒரு நல்ல ஜோக்குங்க. ஏன்னா ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கோம். ஒரு நண்பர் ஜோக் சொன்னார். ஒரு நண்பர் காவல்துறைக்கு போன் பண்ணாருங்களாமா, அண்ணே பிஜேபி காரன் கொடியேற்றானே வீட்டுல கிளம்பி வாங்கணும். 2 நிமிஷத்துல 100 போலீஸ்காரங்க வந்து எங்கேயா கொடின்னு கேட்டாங்களாமா. அண்ணே கொடி இல்லைண்ணே, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நகை காணாம போச்சு, இப்படி சொன்னா தான் நீங்க வருவீங்கன்னு தெரியும், ஒரு எஃப்ஐஆர் போட்டு போங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழகத்துல எங்க போனாலும் கூட இந்த மாதிரி ஜோக் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, மீம் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா காவல்துறைக்கு ஒரு கம்பீரம் இருக்கிறது. நிச்சயமாக இழந்த அந்த இடத்தை தமிழக காவல்துறை எடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா காவல்துறையிலே அந்த களங்கம் ஏற்பட்டு விட்டால் மக்கள் யாரை பார்ப்பது, நியாயத்துக்கு எங்க போறது? ஒரு பெண்களுடைய நம்பிக்கைக்கும் பெண்களுடைய ஒரு ரோட்ல நடந்து போறா கூட பத்திரமா பெண்கள் போவதற்கான அந்த பாதுகாப்பும் காவல்துறை மட்டும்தான் நம்ம கொடுக்க முடியும். அதனால் காவல்துறை இந்த திமுக என்கின்ற தீய சக்தியினுடைய பேச்சை கேட்காம எப்பொழுதும் நியாயத்தின் பக்கம் நிற்க வேண்டும் என்பது எங்களுடைய அன்பார்ந்த வேண்டுகோள். அதனால் சகோதரர் சொன்னார், அண்ணே என் மேல் 2 எஃப்ஐஆர் கொடியேற்றுறதுக்கெல்லாம் போட்டாங்க. அண்ணே எல்லாம் போட்டுட்டோம். நாம் திமுக காரர்களை பொறுத்தவரை நாம ஆட்சிக்கு வந்தா காவல்துறையை பார்த்துக்கலாங்கிற வார்த்தையை நாம் பயன்படுத்த மாட்டேன். நம்ம ஆட்சிக்கு வந்தால் காவல்துறையை திருத்துவோம் என்கின்ற வார்த்தையை மட்டும் இந்த நேரத்தில் பதிவு செய்து மக்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய முதன்மை காவல்துறையாக தமிழகத்தினுடைய காவல்துறையை கொண்டு வருவதற்கு காவல்துறையிலே பணி செய்யக்கூடிய எல்லா சகோதரர்களும் 8 மணி நேரத்திற்கு மேல யாரும் வேலை செய்யக்கூடாது. இன்னைக்கு காவல்துறையில ஏன் தவறு நடக்குதுன்னா, காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரருமே 20 மணி நேரம் 18 மணி நேரம் வேலை செய்யறாங்க. கோபத்தை யார் மேல காட்டுவாங்க? நம்மளை மாதிரி பொதுமக்கள் பணம் நம்ம மேல காட்டுறாங்க. காவல்துறைக்கு வேண்டும் என்று எந்த சலுகைகளும் கொடுக்காம இன்னைக்கு காவல்துறை எத்தனையோ சகோதரர்கள் குழந்தையினுடைய முகத்தை கூட பார்க்காம காவல்துறை வேலை செய்து கொண்டிருக்கின்றார். 18 மணி நேரம் 16 மணி நேரம் அவங்க வேலை பணிச்சுமை இருக்கு. காவல்துறையினாவே வெறுப்பு தான் இன்னைக்கு நிறைய கான்ஸ்டபிளுக்கு ஹெட் கான்ஸ்டபிளுக்கு வர ஆரம்பித்திருக்கு. அதை மாற்றுவோம். 8 மணி நேரத்திற்கு மேல காவல்துறை யாரும் வேலை செய்யக்கூடாது என்று சொல்லுங்க. சாதாரண மனிதர்களுக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவ் இருக்கும் பொழுது காவல்துறையும் ஷிப்ட் மூலமாக அவர்களும் லீவ் எடுக்கணுங்க. வாரத்துக்கு 2 நாள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தர் வேலை செய்யணும். அதுல ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு குரூப் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு போகும். இதையெல்லாம் கொண்டு வந்தால் காவல்துறை நிம்மதியாக நேர்மையாக பணியாற்றுவான். இன்னைக்கு இருக்கக்கூடிய காவல்துறையுடைய நடைமுறை கெட்டு போய் இருக்குதுங்க, ரொம்ப கெட்டு போச்சு. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல 100 பேர் காவல்துறை இருக்குன்னா 30 பேர் இருக்கிறாங்க. அந்த 30 பேர்ல 20 பேர் பந்தோபஸ்து மட்டும் பண்றாங்க, விஐபி டியூட்டி மட்டும் பண்றாங்க. ரோட்ல யாரோ அரசியல் தலைவர் வந்தா போய் நின்னுக்கிறான். மக்களுக்கு காவல்துறை நண்பனாக மாற்ற வேண்டும். அது நிச்சயமாக பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வரும் பொழுது உங்களுடைய அன்போடு ஆதரவோடு இதே காவல்துறை சகோதரர்களை நீங்கள் அனைவருமே பாராட்டும் அளவுக்கு மெச்சும் அளவுக்கு எங்களால் நடத்தி காட்ட முடியும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எப்படி நடத்தி செல்ல முடியும் என்கின்ற ஒரு ஆக்ஷன் பிளான் இருக்கு. அதுவரை நாம் பொறுத்து செல்ல வேண்டும். காவல்துறையை பப்ளிக்ல திட்டக்கூடாது,
காவல்துறை நம்ம திட்டோம்னா காவல்துறையினுடைய மரியாதை குறைந்து விடும். காவல்துறையினுடைய மரியாதை குறைந்து விட்டால் ரவுடி பயன்லாம் ரோட்டுக்கு வந்துருவோம். அதனால் காவல்துறையோடு அனுசரணையாக இருந்து நம்முடைய அரசியல் இருக்க வேண்டும். காவல்துறையினுடைய தவறுகளையும் சுட்டிக்காட்டுகின்றேன். அதே நேரத்தில் காவல்துறையும் விட்டுக் கொடுக்காமல் நான் இந்த மேடையில பேசுகின்றேன். ஏன்னா அவங்களை விட்டுக் கொடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு பாதுகாப்புக்கு நாம எங்க போறோம்? நிச்சயமாக இருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்கள் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து நடந்து கொள்வார்கள் என்கின்ற முழு நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய எல்லா பொதுமக்கள் ஆர்வத்தோடு வந்திருக்கின்றீர்கள். நேரமாக இருந்தாலும் கூட எங்களோட நின்றிருக்கின்றீர்கள். குழந்தைகளோடு தாய்மார்கள் வந்திருக்கிறீங்க. நிறைய குழந்தைகளை லீவ் போட்டு கூட்டு வந்திருக்கிறீங்க. ஏன்னா நம்பிக்கை 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 என்கின்ற வார்த்தையை மோடி மேல வச்சிருக்கிறீங்க. நிச்சயமாக அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருப்போம் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த எல்லா தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத அன்னையின் புகழ்.